ஒரு பக்கம் விளம்பரத்தில் பார்த்து பால் போடுப்பா, அவள் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறதும், உடனே அந்த பொண்ணு ஒரு பானத்தை குடிச்சுவிட்டு, நான் வந்து ஆணுக்கு நான் எந்த விதத்துலையும் குறையில்ல, எனக்கு போடுங்க, ஸ்டாமினா வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு பேதம் இல்லை, நீங்கள் போடுங்க, நான் 6 அடிக்கிறேன்து. இன்னொரு பக்கம் மகளிருக்கு வந்து 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் வந்து பாவம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிங்க் கலர் ஆட்டோலாம் ஓட்டுங்க, நீங்கள்லாம் ரொம்ப பாவம் அப்படின்றது. இந்த வேற்றுமைகள் உண்மையாகவே நாம் தரமாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வேற்றுமைகள் உண்மைதானா? ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினந்தான். ஆணும் பெண்ணும் ஒன்றா? ஆணும் பெண்ணும் சமமா? ஆண் உயர்ந்ததா இல்லை பெண் உயர்ந்தவளா? ஆளப்படுவதனால் அவன் பேர் ஆண், பேணுவதால் அவர் பேர் பெண்ணா? என்ன? ஏன் இந்த பாலினம் வேற்றுமைகள்? பாலின வேற்றுமைகள் மனிதர்களில் மட்டும் இருக்கா, மற்ற உயிர்கள்லேயும் இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். திருக்குறளோட ஒரு உதவியோடு இதை பார்ப்போம். முதல், வேற்றுமைகள் ஆணும் பெண்ணும் வெவ்வேறா ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெவ்வேறு தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. பப்பாயா மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது, பனை மரத்தில் ஆண் மரம் பெண் மரம்னு இருக்குது, பூக்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா ஈக்களில் ராணி தேனீயில் வித்தியாசங்கள் இருக்குது. ஆண் நாய் பெண் நாய், ஆணாடு பெண்ணாடு, கிடா மாடு, அதுபோல் இனத்தில் பாலினத்தில் வேற்றுமைகள் இருக்க தான் செய்யுது. இந்த வேற்றுமைகள் படைப்பதற்கான காரணம் என்ன? இது ஒரு சப்ளிமெண்டேஷனா இல்லை காம்ப்ளிமெண்டேஷனா? ஆணுக்கு பெண் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா தானா? இவங்க வந்து ஒரு தேவையற்ற படைப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் கிட்ட இருப்பது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்கள், பெண்ணிட்ட இருக்கிறது எல்லாமே உணர்வுபூர்வமான விஷயங்கள். இந்த ஐக்யூ இக்யூ அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸில் உயர்ந்தா இருப்பார், அதற்காக இவருக்கு ஈக்யூவே இல்லைன்னு கிடையாது. இந்த ஹார்மோன் லெவலில் ஆண்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்களில் ஈஸ்ட்ரஜனே இல்லைன்னு கிடையாது, ஆண்ட்ரஜன் அதிகமாகவும் ஈஸ்ட்ரஜன் குறைவாகவும். அதே போல் பெண்களில் ஆண்ட்ரஜனே கிடையாது அப்படின்னு இல்லை, ஈஸ்ட்ரஜன் மிகுதியாகவும் ஆண்ட்ரஜன் குறைவாகவும், அதாவது ஒன் டாமினன்ட் ஓவர் தி அதர். அதுபோல் ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பாயிண்ட் அப்படின்னா, செக்ஸ் டிஃப்ரென்சஸில் ஆண்களில் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் அதிகமாகவும் இமோஷனல் கோஷன் குறைவாகவும், பெண்களில் இமோஷனல் கோஷன்ட் அதிகமாகவும் இன்டெலிஜென்ட் கோஷன் கம்மியாகவும் இருக்கும். இது என்னப்பா பெண்களை முட்டாள் அப்படின்றியா, இந்த அச்சமடம் நாணம் பயிர்ப்ப உண்மையா அப்படிங்கிறியா? இது அழகு, இது அணிகலன்.